அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சில ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2ஏக்கு வந்து தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நம்ம சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம டவுன்லோட் பண்ணி இப்போ நம்ம பார்த்தோம். தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜிஎஸ் பொது அறிவும் பார்த்தீங்கன்னா சில யூனிட்டை வந்து மெர்ஜ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு 9 யூனிட் இருந்தது இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 யூனிட் தான் இருக்குது. ரெண்டு யூனிட்டை வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ எக்கனாமிக்ஸ் யூனிட் என்ன சேர்த்து விட்டாங்க, ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் வந்து ஒன்றா வந்து சேர்த்துட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வெயிட்டேஜ் மதிப்பெண்ணும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த பத்திரிகை செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேர்வுகள் நலன் கருதியும் அரசு துறைகளின் தேவையை கருத்தில் கொண்டும் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகளின் தேர்வு 2 தொகுதி 2 மற்றும் 2A, அதாவது குரூப் 2 2A முதல்நிலை தேர்வின் பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கிலத்திற்கான பாடத்திட்டமும் ஆங்கிலத்திற்கான பாடத்திட்டம், அதாவது தமிழும் மாற்றிருக்காங்க, இங்கிலீஷும் மாற்றிருக்காங்க. ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் குரூப் 4 பணிக்கான தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டிற்கான பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போ குரூப் 4ல் வந்து இங்கிலீஷ் கிடையாது, ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது, ஜென்ரல் தமிழ் மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த தமிழில் நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். குரூப் 2 2Aல இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் அந்த மொழி பாடங்கள் தமிழ் ஆங்கிலம் ரெண்டுத்துலையுமே நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ கரண்ட்டுக்கு நமக்கு வந்து என்ன தேவையோ அது மாதிரி நாங்கள் கொடுத்துருக்குறோம். குரூப் 4ஓட நலன் கருதி, தேர்வுகளோட நலன் கருதி நாங்கள் மாற்றி கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பத்திரிகை செய்தியில் குறிப்பிட்டு சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த நியூ சிலபஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைனா டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்லையுமே இருக்குது, நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சிலபஸை வந்து பார்க்கலாம் என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது குரூப் 4ஓட சிலபஸ் பேட்டர்ன் அதே தான். அதாவது என்னென்னா, உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடி ஜிஎஸ்சில் வந்து 75 கொஷின் வந்துடும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆப்டிடியூட் மென்டல் 25 கொஷின் கேட்டுருவாங்க. தமிழ் தகுதி தெரியாது, தமிழில் வந்து 100 கொஷின் கேட்பாங்க. இந்த பேட்டர்னில் அந்த 200 கொஷினில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஆனால் இப்போ ஜென்ரல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் யூனிட் தான் இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் கேட்டுருந்தாங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு 5 கொஷின் தான் கேட்போன்னு சொல்கிறாங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் எவ்வளோ பாடங்கள் இருக்குது நினச்சி பாருங்கள். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு சொல்லி. ஆனால் அத்தனை பாடங்கள் படித்தாலும் ஜஸ்ட் ஒரு 5 கொஷின் தான் கேட்போன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி சயின்ஸில் ஒரு 10-12 கொஷின் கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப வந்து கம்மியாக கேட்குறதா வந்து சொல்கிறாங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது ஜாகிரபி ஏற்கனவே 5 கொஷின் தான் கேட்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது 10ஆம் வகுப்பு ஜாகிரபியில் தான் கேட்பாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து 5 கொஷின் கேட்போன்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதுல கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம் வந்து ஒரே யூனிட்டாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி பாடத்தில் ஹிஸ்ட்ரியில் தான் இருக்குது. அந்த ஐஎன்எம்ன்றது தனியாக ஒரு யூனிட்டே கிடையாது. நமக்கு என்ன இருக்குது, வரலாறு இருக்குது, புவியியல் இருக்குது, குடிமையியல் இருக்குது, பொருளியல் இருக்குது, 4 பகுதி தான் இல்லையா. அப்போ ஹிஸ்ட்ரியில் தான் ஐஎன்எம் வருது. ஸோ ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஒன்றா மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் 10 கொஷின் தான் கேட்போன்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்தும் சேர்த்து 10 கொஷின் வந்து வரும் அப்படின்றத மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்தியன் பாலிட்டி எப்போயுமே பாலிட்டியில் 10 கொஷின் கேட்பாங்க. இப்போ ஒரு 5 கொஷின் கூடுதலாக கேட்பாங்க. ஒரு 15 கொஷின் வந்து நாங்கள் பாலிட்டி கேட்குறோன்னு 4th யூனிட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸு. ஸோ இந்தியன் எக்கனாமின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டு 20 கேள்விகள் வந்து கேட்கறதா சொல்கிறாங்க. இது ஏன் 20 கேள்வி வருதுன்னா, இந்த யூனிட் 9 ஒன்று படித்தோம் இல்லையா நம்ம இதுக்கு முன்னாடி. யூனிட் 9 என்ன கொடுத்துருந்தாங்க, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு தான் அப்படியே தான் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த யூனிட்டையும் நம்ம எக்கனாமிக்ஸ்ன்ற யூனிட்டையும் இந்தியன் எக்கனாமிக் இந்த ரெண்டும் சேர்த்து ஒரே யூனிட்டை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸில் அதிகமாக கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்போ எக்கனாமிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து படிக்கணும், யூனிட் 9 படிக்கணும். இதில் நிறைய கரண்ட் அஃபேர்ஸும் அப்டேட் ஆகும். சில ஸ்கீம்லாம் தமிழ்நாடு ஸ்கீம்லாம் வரும் இல்லையா, அதுவும் வரும். ஸோ 20 கேள்விகள் நாங்கள் கேட்போம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ 20 கொஷின் வந்து கேட்குறாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிஸ்ட்ரி கல்ச்சர் இது வந்து யூனிட் 8. இதில் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் கிடையாது. இதில் யூனிட் 6ஆக கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே யூனிட் 8 நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா, அதே டாபிக் தான், வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இதில் இல்லை. இதில் 20 கேள்விகள் கேட்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அவங்க 20 கேள்வி பக்கம் தான் கேட்பாங்க. ஒரு 17 முதல் 18 கேள்விகள் கேட்குறது உண்டு. யூனிட் 8ல் 15 கேள்விக்கு மேலே தான் கேட்டிருந்தாங்க. இப்போ ரவுண்டாக ஒரு 20 கொஷின் வந்து நாங்கள் கேட்போம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 6 யூனிட் தான் இருக்குது. மொத்தம் 6 யூனிட் இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை யூனிட் இருந்தது, 9 யூனிட் இருந்தது. ஒன்று வந்து மேக்ஸு, ரைட்டா. மேக்ஸில் போக மீதி 9 யூனிட் கொடுத்துருந்தாங்க. இந்த 9ல் ஒன்று வந்து கரண்ட் அஃபேர்ஸ், சிஏ கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் இருந்ததா? எஸ், கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு ஒரு யூனிட்டாகவே கொடுத்துருந்தாங்கல்ல. அடடா, ஆமாம், 2வது யூனிட்டு கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ மீதி இருக்கிறது 8 யூனிட்டு.
மீதி எத்தனை யூனிட் இருக்குது? 8 யூனிட்டு. ஆனால் அந்த 8 யூனிட்டை தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 6 யூனிட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்போ 2 யூனிட் எங்கே சார் போச்சு அப்படின்னு கேட்டால், அதை தான் யூனிட் 9ம் ப்ளஸ் வந்து எக்கனாமிக்ஸும் சேர்த்துட்டாங்க. ஒரு யூனிட் மெர்ஜ் ஆயிடுச்சா? இன்னொன்று ஐஎன்எம்மும் ஹிஸ்ட்ரியும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ 8 யூனிட்டில் 2 யூனிட் மெர்ஜ் ஆயிடுச்சு. அப்போ ஒட்டு மொத்தமாக நமக்கு 8 யூனிட் இருக்குது, எங்கேயும் ஓடி போயிடல. ஆனால் ஒரு யூனிட் மிஸ் ஆகுது. எதுனா கரண்ட் ஈவெண்ட். அப்போ கரண்ட் ஈவெண்ட் படிக்க தேவையில்லையா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் படிக்கணும். ஏன் சார் திடீர்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. மேபி அவங்க வந்து இந்த எக்கனாமிக்ஸு, இந்த தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு 20 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் ஏதாவது வந்து பிளானிங் ஏதாவது வந்து சயின்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? இது இன்னும் நம்ம டெப்த்தாக படிக்கணும். பாருங்கள் இருக்குது பாருங்கள். ஓ, எல்லாத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்காங்க. போய் இங்கே பாருங்கள் சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கா? ஒரு யூனிட் எங்கே போயிடுச்சுன்னு பார்த்தோம், போகலை, இருக்குது. சயின்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போ அதை நம்ம படிச்சுக்கணும். இல்லை மெயின் பேப்பருக்கு நம்ம இப்படி தான் படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள் ஜியாகிரபிக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்தது எங்கே போட்டிருக்காங்க? ஹிஸ்ட்ரியில் கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ ஒன்றும் இல்லை. பாலிட்டி பாருங்கள், பாலிட்டி புதுசாக சட்டம் ஏதாவது வரும்ல, அதனால் அங்கே ஒரு கரண்ட் அஃபேர்ஸை போட்டாங்க. ரைட்டா? அப்போ சப்ஜெக்ட் ஓரியன்டாக வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இங்கே பாருங்கள், இங்கேயும் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டாங்க. அப்போ எக்கனாமிக்ஸாகவும் தமிழ் டெவலப்மெண்ட் ஸ்கீம்லையுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருச்சு. யூனிட் 8 கரண்ட் அஃபேர்ஸ் வராது, ஹிஸ்ட்ரி தானே, ஹிஸ்ட்ரி திருக்குறள் அந்த மாதிரி தான் வரும். ரைட்டா? அப்போ நமக்கு என்ன தெரியுது, நம்ம யூனிட் 9 படிக்கிறோம், எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம், பாலிட்டி படிக்கிறோம், ஜியாகிரபி படிக்கிறோம், சயின்ஸ் படிக்கிறோம். இது ரிலேட்டடாக வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நம்ம சேர்த்து படிச்சுக்கணும். ரைட்டா? அப்போ கரண்ட் அஃபேர்ஸுமே இருக்குது. அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பத்திரிகை செய்தியில் நாங்கள் ஜிஎஸ்ஸை வந்து மாற்றிருக்கோன்னு சொல்லலை. அவங்க என்ன சொல்ல வராங்க, நாங்கள் தமிழ் இங்கிலீஷ் தான் மாற்றிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பொது அறிவை வந்து பெருசாக ஒன்றும் மாற்றலை, மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்ல வராங்க. ரைட்டா? அதனால் அவங்க வந்து நாங்கள் பொது அறிவை மாற்றிட்டோம் அப்படின்னு பத்திரிகை செய்தியில் குறிப்பிடல. ரைட்டா? அப்போ நம்ம ஜிஎஸ் படிக்கிறதுல ஒரு பெரிய சேஞ்ச் இருக்காது. நம்ம ஏற்கனவே சிலபஸ் வைஸ் தான் படிப்பீங்க, குரூப் 4 குரூப் 2க்குலாம். அதை நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. பட் என்ன வெயிட்டேஜ் எதுக்கு அதிகமோ அந்த யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ யூனிட் 8 வெயிட்டேஜ் அதிகம், எக்கனாமிக்ஸ் யூனிட் 9 வெயிட்டேஜ் அதிகம், அதெல்லாம் ரொம்ப நம்ம வந்து நல்லா படிக்கணும். பாலிட்டி வெயிட்டேஜ் அதிகம். ஸோ அது மாதிரி வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய யூனிட்டுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சயின்ஸுக்கு வேறு 5 கொஸ்டின் தான் கேட்க போகிறான். ஸோ அதில் நீங்கள் அப்படி அப்படியே லைட்டாக படித்தா கூட உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது மட்டும் தான் ஜிஎஸ்க்கு தெரிஞ்சுக்கிடுது. இப்போ டோட்டலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதேமாதிரி மேக்ஸ் பார்க்கலாம். பார்ட் பி மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் கேட்குறாங்க. ரீசனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொஸ்டின் கேட்குறதாகவும், ஆப்டிடியூடில் வந்து 15 கொஸ்டின் கேட்குறதாகவும் சொல்கிறாங்க. நம்மளுடைய இப்போ டெஸ்ட் பேட்ச் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூடில் எல்லா டார்கெட்லையுமே கடைசியாக ரீசனிங் 1, ரீசனிங் 2, ரீசனிங் 3ன்னு போட்டிருப்பேன். ஸோ ரீசனிங் வந்து படிக்கணும். ஏன்னா ரீசனிங் வந்து இப்போ நீங்கள் படித்ததா மெயின் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரீசனிங் வருது இல்லை, அப்போ நீங்கள் உங்களால் படிக்க முடியும். பட் டாபிக் ரொம்ப கம்மி தான். ஆல்பா நியூமரிக் ரீசனிங்கு, நம்பர் சீரிஸு, டைஸ்க்கு பகடை கணக்கு, இந்த பசில்ஸு, லாஜிக்கல் ரீசனிங் சொல்லி வந்து கேட்குறாங்க. பட் ஆனால் 10 கொஸ்டின் வந்து ரீசனிங்கில் கேட்போம், 15 கொஸ்டின் வந்து நாங்கள் ஆப்டிடியூடில் கேட்போம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்சிஎம், ஹெச்சிஎஃப் இருக்குது, ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், சிம்பிளிஃபிகேஷன்ஸ், தனி வட்டி, கூட்டு வட்டி, ஏரியா, வால்யூம் இருக்குது. ஸோ டைம் அண்ட் ஒர்க் இருக்குது. அதான் ஒன்று பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல. ஓகேங்களா? அது பார்த்துக்கோங்க. இப்போ டோட்டலாக இவங்க என்ன பத்திரிகை செய்தியில் குறிப்பிட்டிருந்தாங்க, நாங்கள் தமிழ் தகுதி தேர்வு மதிப்பீடு தேர்வு தமிழை வந்து மாற்றிட்டுன்னு சொல்கிறாங்க. எஸ், தமிழ் இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, நமக்கு மொத்தம் 3 பிரிவாக கொடுத்துருந்தாங்க. ரைட்டா? 3 பிரிவு. என்னென்ன பிரிவு? இலக்கணம்ன்றது ஒரு பிரிவாகவும், இலக்கியம் பகுதி ஆன்றது ஒரு பிரிவாகவும், பகுதி இ வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க இல்லையா. இதை டோட்டலாக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இலக்கணம் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது. ஸோ இலக்கணம் ஃபுல்லாக நம்ம படிச்சுக்குவோம். இலக்கணம் போட்டால் இலக்கணம் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு இருக்கும், 12ஆம் வகுப்பு போனால் இலக்கணம் படிச்சுக்கலாம். ஸோ 25 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த இலக்கணத்தில் என்ன கேட்பாங்க, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பில் நெய்த, குறியில், நெடில், லகர அந்த டிஃப்ரென்ஸு, நானார் டிஃப்ரென்ஸு, ரா டிஃப்ரென்ஸு, லா, இந்த மாதிரி சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், அப்புறம் சொல்லு, வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லேருந்து வினைமுற்று, வினைச்சம், பெயர், எழுத்துப்பிள்ளைகள், ஒற்றுப்பிள்ளைகள், இது மாதிரியான விஷயங்கள் இலக்கணம் பேசிக் கிராமர் அப்படின்ற மாதிரி ஒரு 25 கேள்வி நாங்கள் கேட்போம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சொல் அகராதி அப்படின்னு சொல்லி ஒரு 15 கொஸ்டின் கேட்குறா. 15 கேள்விகள் வரும். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஓரெழுத்து ஒரு மொழியெல்லாம் படிப்போம்ல, அதுதான் பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகரவரிசைப்படி எழுதுதல், சொற்களை சீர் செய்தல். இதுவும் கிராமரே, கிட்டத்தட்ட இதுவும் கிராமர் தான்ப்பா. இதுவும் அந்த பாடத்துக்கு கீழெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கோடிட்டிடங்களை சரியான சொல்லி தேர்ந்தெடுத்து எழுதல். எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க, பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு, பயிலுதல்
எழுதுதல், அது மாதிரி இது மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம், எடுத்துக்காட்டாக நேற்று மழை பெஞ்சது, நேற்று மழை பெய்தது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பேச்சு மொழியில் எழுத்து மொழிக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, நம்ம பேசுறது வந்து வேறு மாதிரி பேசுவோம், எழுது வேறு மாதிரி பேசுவோம். ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ரைட்டா. ஸோ நான் தமிழ் நல்லா தெரிஞ்சால் போதும், ஓரளவுக்கு நீங்கள் இது அட்டன் பண்ணிடலாம். எழுதும் திறன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது யூனிட் 3 கொடுத்துருக்காங்க. இது 15 கேள்விகள் வரும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகள், செய்வினை, செய்பாட்டு வினை, தன்வினை, இதுவும் கிராமர் தான். மரபு தொடர், திணை மரபு, உயர்திணை, அம்மா வந்தது, அம்மா வந்தால், இது மாதிரி அக்ரிணை, உயர்திணை, பால் மரபு, ஆண் பால் பெண் பாலாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இளமை பெயர்கள், இந்த பசுனா கன்று, ஆடுகுட்டி, ஒளி மரபு, இதெல்லாம் படிப்போம் இல்லையா. ஸோ இதுவும் வந்து பாடத்துங்களுக்கு கீழே கூட கொடுத்துருப்பாங்க. இதையும் வந்து கேட்குறாங்க. இதில் ஒரு 15 கேள்விகள் இருக்குது. அடுத்தது கலைச்சொற்கள் ஒரு 10 கேள்விகள் கேட்பாங்களாம். பல்துறை சார்ந்த கலைச்சொல், அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், வேளாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொற்களுக்கு சரியான தமிழ் சொற்கள் உதாரணமாக அங்கே கொடுத்துருக்காங்க. சர்ச் இன்ஜின்னா தேடுபொறி, வலைசை, மைக்ரேஷன், அது மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடல் மயில், நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவோம் இல்லையா, அது. ஸோ இந்த மாதிரி வந்து ஆங்கில வார்த்தைக்கு சரியான தமிழ் வார்த்தைக்கு சொல்கிறது, இதுவும் பள்ளி பாடத்தில் தான் இருக்குது. இதுலேருந்து ஒரு 10 கேள்விகள் வந்து கேட்குறதா சொல்கிறாங்க. அடுத்தது வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன் வந்து ஒரு 15 கேள்வி கேட்பாங்களாம். கொடுக்கப்பட்ட ஒரு 10 கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல், செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசியல் செய்திகள், கட்டுரைகள் இவற்றை வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், உவமை தொடரின் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல், பழமொழிகள் பொருளறிதல், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்வது. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து அந்த படித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து வாசித்து புரிஞ்சுக்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. எளிய மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன், ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல். ஸோ அந்த மாதிரி வந்து இது ஏற்கனவே ஒன்று கொடுத்துருந்தாங்களே சான்று, பென் டிரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டுன்னா என்ன, அது மாதிரி வந்து டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்போ வந்து சொல்கிறாங்க. தமிழ் இதுதான் கடைசியில் தமிழ் இலக்கியம், தமிழர்களும் தமிழ் தொண்டம் இதெல்லாம் ஒன்றா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்களா, இது எல்லாமே கிராமர் தான். அதாவது இலக்கணம் கொடுத்ததும் கிராமர் தான். மீதி எல்லாமே பாடங்களுக்கு பின்னாடி கொடுப்பாங்கள்ல, அந்த பாடம் முடிச்சுட்டு அது இந்த சொல்லகராதி, எழுதும் திறன், கலைச்சொற்கள், வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழிபெயர்ப்பு, இதெல்லாமே வந்து பேசிக் தான், ரைட்டா. அதெல்லாம் வந்து ரொம்ப நீங்கள் டெப்த்தாக படிக்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு தமிழ் தெரிஞ்சாலே நாமளே வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். புக்கில் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க, அதில் ஓரளவு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக இருந்த இலக்கியமும் தமிழ் தமிழ் தொண்டும் ஒரே மெர்ஜி பண்ணி ஒரு 15 கேள்வியும் போட்டாங்க. அப்போ தமிழ் அப்படியே தான் இருக்குது. பட் ஆனால் வந்து இப்போ இதில் வந்து குறைவான கேள்விகள் தான் வரும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இலக்கியத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கேள்வி வருமா, தமிழர்களுக்கு தமிழ் தொண்டில் ஒரு 25 கேள்வி அல்லது 30 கேள்வி வரும், ஒரு 60 கேள்வி வரும். இலக்கணத்தில் ஒரு 30 கேள்வி ஆவரேஜாக அப்படின்னு வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணத்துக்கு மட்டுமே எத்தனை போட்டிருக்காங்க, இலக்கணத்துக்கு மட்டுமே 25 கேள்வி, சொல்லகராதில் ஒரு 15 கேள்வி, எழுதும் திறனில் ஒரு 15 கேள்வி, கலைச்சொற்களில் ஒரு 10 கேள்வி, இந்த வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் ஒரு 15 கேள்வி, எளிய மொழிபெயர்ப்புக்கு 5 கேள்வி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செய்யுள் உரைநடையெல்லாம் படிப்போம்ல, துணைப்பாடம்லாம், அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் ஒரு 15 கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்ம பட்டுக்கோட்டை, கல்யாண சுந்தரம், தமிழ் ஒளி, முடியரசன், தாராபாரதி, வேலுநாச்சியார், காகிதம் இல்லத்து, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், அந்த மாதிரிலாம் விருந்தோம்பல், அந்த பாட ஈகை, இந்த திருக்குறள், திரிகடகம், என்ன நடப்பது, ஸோ இந்த செய்திகள்லாம் படிப்போம் இல்லையா, இது எல்லாமே சேர்த்து இவங்க 15 வினாக்கள் தான் நாங்கள் கேட்போம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம கண்டென்ட் உள்ளே போய் படிக்கிறத தாண்டி இலக்கணமும் பாடங்களுக்கு கீழே நிறைய கொடுத்துருப்பாங்கள்ல, அதை தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அதில் நிறைய கேள்வி கேட்க போகிறாங்க, ரைட்டா. ஸோ இதுவும் வந்து மாற்றிட்டாங்க. இதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது, குரூப் ஒர்க்குமே அவங்களுக்கு இங்கிலீஷ் உண்டு, அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதை மாதிரி சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க, சில யூனிட்டை மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம டீட்டெயிலாக வந்து இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த செய்தி உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். இந்த குரூப் 2A என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். குரூப் 2A பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4 சிலபஸ் மாதிரி தான், ரைட்டா. ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை, அதே பேட்டர்ன் தான். பாருங்கள், சயின்ஸில் 5 கொஷின், ஜியாகிரபி கொடுத்துருக்கான், அதே மாதிரி தான் இருக்குது சிலபஸ். யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5,
யூனிட் 6 மொத்தம் 6 யூனிட் அங்கே கொடுத்தாங்களா அதே தான் அங்கே இது அதே வெயிட்டேஜ் குரூப் 4க்கும் குரூப் 2 to ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கும் சேம் சிலபஸ்ன்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது கிட்டத்தட்ட ஓகேங்களா. ஏதாவது சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கலாம், அது ரொம்ப நம்ம நோண்டி பார்த்தா தான் தெரியும் ரைட்டா. இப்போதைக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது அதே தான் இருக்குது. மேக்ஸும் அதே தான் ரைட்டா. ரீசன் தனியாக 10 கொஸ்டின், ஆப்டிடியூட் 15 பண்ணுறேன். தமிழும் அதே தான், இலக்கணத்துக்கு 25, சொல்லகராதி இங்கே பாருங்க, சொல்லகராதி, எழுதும் திறன், கலைச்சொற்கள், வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன் 15 கேள்வி, எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்வி, தமிழ் அறிஞர்களும் இலக்கியமும் தமிழ் தொண்டும் ஒரு 15 கேள்வி. ஸோ கிட்டத்தட்ட குரூப் 4ஓட சிலபஸ் மாதிரி தான் குரூப் 2 to ப்ரிலிமினரி எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ இன்னும் நமக்கு 6 மாதங்கள் டைம் இருக்குது குரூப் 4க்கு. நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறது ஏப்ரல் தான் கொடுக்க போகிறோம், நமக்கு ஜூலையில் தான் எக்ஸாம். இந்த நியூ சிலபஸ் படி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு பாருங்கள் ஓகேங்களா. பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, பட் ஆனால் வந்து தமிழில் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு படிங்க. கிராமருக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், தமிழ் இலக்கணத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். பாடங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கும்ல, அந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நம்ம நிறைய இலக்கியம் அந்த மாதிரி நம்ம அது இதுன்னு படிப்போம்ல, அந்த மாதிரிலாம் ஒரு 15 கேள்வி தான் கேட்க போகிறான். ஸோ அதுக்கு நம்ம முக்கிய படிக்க வேண்டியதில்லை. ஸோ சிலபஸ் என்ன டிமாண்ட் பண்ணுது, எதுக்கு வெயிட்டேஜ் அதிகம், எதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், எப்படி படித்தா நம்ம வந்து ஸ்கோரிங் பண்ண முடியும் அப்படின்றத இந்த சிலபஸ் வச்சு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சுன்னா கண்டிப்பாக வரக்கூடிய 2025 வரக்கூடிய குரூப் 4 ஆகட்டும் இல்லை குரூப் 2 to ப்ரிலிமினரி எக்ஸாம் ஆகட்டும், ஸோ ரெண்டுமே உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு ஷேர் பண்ண தகுந்த நாங்கள் மேக் பண்ண வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த குரூப் 4 சிலபஸ் சார்ந்த ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வேறு ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோ போகிறேன். இப்போ தான் வந்திருக்கு அப்டேட்டு. இந்த மேலோட்டமான செய்திகள் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப டெப்த்தாக நம்ம போல் பர்டிகுலராக வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றதை நான் அப்புறமா ஒரு வீடியோ கூட உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.